எதுவா இருந்தாலும் நான் டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். என்னை யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படி பண்ண நினைச்சவங்கள நான் தூக்கி எரிஞ்சிடுவேன். பரவாயில்ல, சொல்லு. கார்த்திக் இளவஞ்சி 2 பேரும் சேர்ந்து குலசேகரன் அங்கிளை வெளியெடுக்க போறாங்களா? பெரிய வக்கீல பாத்துட்டு இருக்காங்க. எப்படியும் ஜாமீன்ல எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அவர் இன்னைக்கே வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சம்பந்தமா செல்வக்கண்ணன் சார் கிட்ட பேசலான்னு வந்தேன். உங்களை மட்டும் அனுப்பி வச்சுட்டு அவர் இங்க இருந்தா போதும். ஜாமீன்ல வெளியே வர விடாம தடுத்துடலான்னு நினைச்சேன். ட்ரைனிங் போற உங்ககிட்ட தேவையில்லாம இதை சொல்லி குழப்ப வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? குலசேகரன் அங்கிள் வெளியே வந்தா நமக்கு ஆபத்து இருக்கு. நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க என்கிட்டயும் செல்வக்கண்ணன் சார் கிட்டயும் இந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்க நல்லபடியா ட்ரைனிங் போயிட்டு வாங்க. மறுபடியும் முருங்கை மரம் ஏறாளே. என்ன மேடம், நான் சொல்றது சரிதானே? இல்ல, நான் தனியா ட்ரைனிங் போறதா ஐடியா இல்ல. அவரும் என் கூட வருவாரு. இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மேடம், அப்போ குலசேகரன் அங்கிள் விஷயம்? நீ ஒன்னும் கவலைப்படாத, எதுக்கும் பயப்படவும் வேணாம். குலசேகரன் மாமா எப்படி ஜாமீன்ல வராரு நானும் பாத்துடுறேன். அவரை உள்ள வச்சுட்டு தான் நான் ட்ரைனிங் போவேன். நீ வேடிக்கையை மட்டும் பாரு. ட்ரைனிங் போனா வேடிக்கை பாப்பேனா? விட்டுருவேனா? தொடர்ந்து வருவேன். அங்க வந்து இந்த வந்தனா யாருன்னு காட்டுவேன். விட மாட்டேன். குலசேகரன், குலசேகரன், குலசேகரன். கணம் கோட்டார் அவர்களே, கூண்டில் நிற்கும் திரு குலசேகரன் சார்பாக நான் ஆஜராகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். சப் கலெக்டர் கங்கா அவர்கள் தனது கணவரும் மாவட்ட ஆட்சியாளருமான செல்வக்கண்ணனை எனது கட்சிக்காரர் குலசேகரன் தனது ஆட்களை வைத்து அடித்து கொலை செய்ய முயற்சி செய்ததாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அடிப்படையிலேயே இது ஒரு பொய்யான வழக்கு. எனவே எனது கட்சிக்காரரை ஜாமீனில் விட அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஜாமீன்தார் யாரு? என் சொந்த ஜாமீனில் விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். குலசேகரன் ஜாமீனுக்கு மறுப்பு தெரிவித்து அதற்கான காரணங்களை விளக்கி கூற சப் கலெக்டர் கங்கா அவர்கள் முன்வர காத்துக் கொண்டிருக்கிறார். தாங்கள் அனுமதி வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட்.
மை லார்ட், என்னோட கணவரை இந்த குலசேகரன் கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு. அதுக்கான ப்ரூஃபும் எவிடன்ஸும் போலீஸ் கிட்டயும் என்னோட லாயர் கிட்டயும் இருக்கு. சாட்சிகளும் ஆதாரங்களும் பொய்யா ஜோடிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? இப்பொழுது அது பற்றிய விவாதம் தேவையில்லை. யூ கேன் ப்ரொசீட். குலசேகரன் இப்ப என் மேல கோவமா இருக்காரு. குலசேகரன் இப்ப ஜாமீன்ல வெளில வந்தாருனா எங்க ஐயா, அம்மா, என் கணவர், என் தங்கைங்கன்னு எல்லாருக்குமே அவங்க உயிருக்கு இவரால ஆபத்து இருக்கு. எனவே அவரை ஜாமீன்ல வெளில விட வேணான்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சப் கலெக்டர் கங்கா அவர்கள் கற்பனை பயங்களை காரணம் காட்டி ஜாமீன் மனுவை நிராகரிக்க கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. மேலும் கங்கா அவர்கள் குலசேகரனை சொந்த பகையின் காரணமாக சிறையில் வைக்க திட்டம் போட்டு நடத்தும் நாடகம் இது. மேலும் குலசேகரன் சமூகத்தில் மிகப்பெரிய நெல் கொள்முதல் வியாபாரி. ஒருவேளை இந்த வழக்கில் நிரபராதி என்று அவரை விடுதலை செய்ய நேர்ந்தால் அதுவரை அவரை ஜாமீனில் வெளியே விடாதது நீதிமன்றம் அவருடைய சொந்த வியாபார வாழ்க்கையை பாதித்ததாக ஆகாதா? எனவே எனது கட்சிக்காரரின் ஜாமீன் மனுவை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இல்ல, குலசேகரன் வெளியில இருக்க கூடாது. அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கிற என் கணவரோட குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த கோர்ட்டுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருடைய சம்மதமும் இல்லாம குலசேகரனுக்கு ஜாமீன் அளிக்க வேண்டான்னு தீர்ப்பு வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குலசேகரன் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் வழக்கை நான் இப்படி பார்க்கிறேன். ஒன்று, தன் கணவனை கொலை முயற்சி செய்ததாக மனைவி தொடுத்த வழக்காகவும், மற்றொன்று மாவட்ட கலெக்டரை கொலை முயற்சி செய்ததாக சப் கலெக்டர் தொடுத்த வழக்காகவும் எடுத்துக்கொள்கிறேன். எனவே கங்கா தரப்பு நியாயங்களை கவனத்தில் கொண்டு குலசேகரனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்கிறேன். கங்கா கூறியது போல் அவர்களுடைய குடும்பத்து நபர்களின் சம்மதமின்றி குலசேகரனை ஜாமீனில் விட முடியாது என்றும் வழக்கு முடியும் வரை குலசேகரன் சிறையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். இத்துடன் நீதிமன்றம் கலைகிறது. ஜெயில் வாழ்க்கைக்கு உங்க மனசு தயார்படுத்திக்குங்க. உங்களை வெளியிலேயே விட மாட்டாங்க. கோர்ட்ல நான் ஐயாக்கு சாதகமா சாட்சி சொன்னேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அந்த கங்கா உங்களை ஜாமீன்ல வெளியில வர கூட விடாம தடுத்துட்டால. அப்பா, நீங்க இனிமே வெளியில வரவே முடியாதப்பா. மாமா, இன்னும் சொல்ல போனா தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க வெளியில வர்றது மட்டுமல்ல, நாங்க கூட உங்களை பார்க்க கூடாதுன்னு உத்தரவு போட சொல்லுவா போல. இவ சொன்னா அந்த நீதிபதி அதையும் கேட்டாலும் கேட்பாரு. கலெக்டருக்கு படிச்சாலும் படிச்சா என்னம்மா பில்டப் பண்றான் மாமா. அவ பேசுறதுல ஒரு பாயிண்ட் கிடைச்சது மாப்ள. நான் வெளியே வர்றதுக்கு அவளே ஒரு வழியை காட்டியிருக்கா. வழியா? என்ன வழிப்பா? மாப்ள, அந்த குடும்பத்துல இருக்கிற யாரோட சம்மதமும் இல்லாம நான் வெளியே வர முடியாது, அப்படித்தானே சொன்னா? அந்த குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் சம்மதிச்சா நான் வெளியே வந்துடலாம்ல. ஏன் மாமா, அந்த குடும்பத்துல இருந்து யார் மாமா சம்மதிப்பா? சுப்புலக்ஷ்மி. மாப்ள, நாங்க சமாதானமா போயிட்டோம். குலசேகரன் வெளியே வர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சுப்புலக்ஷ்மிய சொல்ல வச்சு அவகிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிடு மாப்ள. நான் ஈஸியா வெளியே வந்துருவேன். ஏப்பா, அந்த சுப்புலக்ஷ்மி இதுக்கு சம்மதிக்குமாப்பா? சம்மதிப்பாமா. இந்த குலசேகரன் மேல அவளுக்கு உள்ளுக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ குடும்பத்துக்கு என்னால ஆபத்து இருக்குன்னு
கோர்ட்ல கங்கா சொன்னதும் அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அந்த சுப்புலட்சுமி இப்ப பயந்து போயிருப்பா மாப்ள. அந்த பயத்தை நாம நல்லா பயன்படுத்திக்கணும் மாப்ள. நான் சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு அந்த சுப்புலட்சுமிய நம்பவை மாப்ள. மந்தரை போதனையால மனசு மாறின கைகேயி மாதிரி இந்த சுப்புலட்சுமியும் மனசு மாறுவா, சம்மதிப்பா, கையெழுத்தம் போடுவா மாப்ள. மாமா, அருமையான யோசனை மாமா. ஏ, உன் அப்பா சொன்னது நல்லா கேட்டே இல்ல. கங்கா என்ன உள்ள வச்சா, அவ அம்மாவை வச்சே நான் வெளியே வரணும் மாப்ள. அதுதான் நான் அந்த கங்காவுக்கு கொடுக்கிற அடி, அவமானம் எல்லாமே. அப்பா எல்லாம் நடக்கும்பா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களை நாங்க இப்படியே விட்டுற மாட்டோம். எப்படியாவது சுப்புலட்சுமி கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு கையெழுத்த வாங்கி நீங்க வெளியில வரீங்கப்பா. மாமா, நீங்க வெளியில வரணும் மாமா. வெளியில வந்து அந்த குடும்பத்தையே கூண்டோட அழிக்கணும் மாமா. முதல்ல என்ன வெளியேடு மாப்ள. அப்புறம் நான் எடுத்து வைக்க போற முதல் அடியே எவ்வளவு பயங்கரமா இருக்க போகுதுன்னு நீ பார்க்கத்தான் போற மாப்ள. மாமா, ஜெயிக்கிறோம் மாமா, ஜெயிக்கிறோம். டைம் ஆகுது, ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிருப்பா. சரி. இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு கபடி குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இங்கே மாநில அணி தேர்விற்காக கபடி விளையாட இருக்கிறார்கள். இதற்காக ஒருத்தநாடு வெற்றிமாறன் அணியும் லிட்டில் ஸ்டார் கபடி குழு அணியும் மோத இருக்கின்றனர். இந்த சிறப்புமிக்க ஆட்டத்தின் சிறப்பு விருந்தினராக நமது மாவட்டத்தின் தொழிலதிபர் ஜே.கே. அவர்கள் கலந்து கொள்கிறார். அவரது புதல்வி பொற்செல்வி வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி கோப்பையை வழங்குவார். இன்னும் சற்று நேரத்தில் தொழிலதிபர் ஜே.கே. அவர்கள் இங்கு வந்து விடுவார். அவர் வந்ததும் போட்டி துவங்கும். என்ன மச்சான், பசங்க ரெடியா? ரெடியா இருக்கா? போய் வர சொல்லு போ. ஓகே தீபக். டேய், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் ரெடியா ஆங்க. ஓகே, சீக்கிரம். டேய் வெற்றி, இருடா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வாடா மச்சான், தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். சரி வாடா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். என்னது இவன் என்ன நம்ம கிட்ட வரான்? யாருக்கு தெரியும்? ஹாய், ஐ அம் தீபக். ஹாய், ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய். நான் லிட்டில் ஸ்டார் கபடி குழு கேப்டன். என் பேர் தீபக். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா? சொல்லு, என்ன பேசணும்? நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். நானும் உங்க ஆளுங்க தான். நானும் நீங்களும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். இந்த மேட்ச்ல நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும். நான் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி உங்க 4 பேருக்கும் நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். நான் ரைட் பண்ணிட்டு வரும்போது என்னை அமுக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு நைஸா விட்டுருங்க. அதே மாதிரி நீங்க பாடிட்டு வரும்போது நான் பிடிச்சா திமிரி போங்க, ஆனா அவுட் ஆயிருங்க. அப்பதான் நான் அதிக பாயிண்ட் எடுத்து ஸ்டேட் பிளேயர் ஆக முடியும். இதை நீங்க சும்மா செய்ய வேணாம். இதாங்க பணம். என்ன தயங்குறீங்க? எலெக்ஷன்ல தான் ஜாதிக்காரன் ஜெயிக்கணும்னு கட்சியை மறந்துட்டு ஓட்டு போடுறது இல்ல? அதே மாதிரிதான் இதுவும். நான் சொன்னது நீங்க செஞ்சீங்கன்னா உங்க எதிர்காலத்துக்கு நான் உதவுவேன். எங்க ஃபேக்டரியில நல்ல வேலை வாங்கி கொடுத்து நல்ல சம்பளமும் தருவேன். இந்தாங்க வாங்கிக்கிங்க.
நான் சொன்னதை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டோம், வரோம். தேங்க்ஸ். வரோம். ம். எஸ். முதலாளி வந்துட்டாருப்பா. வா வா வா. வணக்கம் வணக்கம் முதலாளி. வணக்கம் 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 சின்னம்மா. வணக்கம். வாங்க வாங்க. நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த தொழிலதிபர் ஜே.கே. அவர்களும் அவரது மகள் பொற்செல்வி அவர்களும் இங்கே வந்து விட்டார்கள். வீரர்கள் அனைவரும் ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க முதலாளி, விளையாட்டு வீரர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அதோ பாருங்க, வாங்க வாங்க. இவர் தான் கோச்சர் மிஸ்டர் ரமேஷ். வணக்கம் தம்பி. இவரு கேப்டன் வெற்றிமாறன். வணக்கங்க. இவர் வெற்றியோட ஃப்ரெண்ட் பசும்பொண்ணு. இவர் வேல்முருகன். ஹாய். இவரு மாதையன். இவரு பாலா. இவரு விக்ரமன். வணக்கம். இவரு பாஸ்கர். இவர் பேர் மணிமுத்து. வாங்க அடுத்த டீம் பாப்போம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கே தம்பி. இவர் ஆனந்த். இவர் ராஜா. இவர் மனோகர். நல்லது. இவர் ஜேம்ஸ். இவர் தண்டபாணி. வணக்கம். இவர் தங்கராஜ். இவர் ரவி. இவர் முரளி. இவர் தான் டீம் கேப்டன் தீபக். வணக்கம் சார். அப்படியா? வணக்கம் தம்பி. ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிப்பேன் சார். நீ போய் உட்காருமா, நான் வரேன். சரிப்பா. இங்க வாங்க தம்பி. நீங்க முன்னாடி போங்க. போங்க தம்பி. சொல்லுங்க. இப்ப விளையாட போற 2 டீம்ல நம்மளவங்க யாராவது இருக்காங்களா? பொதுவா 2 டீம்லயும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஒன்னு வெற்றிமாறன் டீம், இன்னொன்னு தீபக் டீம். இதுல தீபக் நம்பால் தான். நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம். நம்ம ஆளுகளை ஒருத்த ஸ்டேட் பிளேயரா வந்தா நம்ம இனத்துக்கே பெருமை. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா? அதெல்லாம் முதல்லயே ஏற்பாடு பண்ணிட்டேங்க. சபாஸ் தம்பி.